தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 12ஆம் தேதி. கர்த்தர் மேல் கவனம். மத்தேயு 14:30. காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24 முதல் 32 வரை. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஆமேன். இன்றைய தினத்தின் அழகான நிகழ்ச்சி வாழ்க்கையின் புயல்களை மேற்கொள்ள நம்மை உற்சாகப்படுத்தும். பேதுரு தண்ணீரின் மேல் நடக்க ஆண்டவரிடம் அனுமதி கேட்ட பொழுது ஒரு மாபெரும் விசுவாச அடியை எடுத்து வைக்கிறான். ஆண்டவரும் தண்ணீரின் மேல் நடக்க ஆம் என்று சொன்னபோது அவனது கண்கள் எஜமானின் மேல் இருந்தது. அவன் ஒரு அதிசய சாதனையை நிகழ்த்துகிறான். அவன் தன்னுடைய கண்களை எடுத்து அடித்து கொண்டிருந்த காற்றின் மேலும் அலைகளின் மீதும் வைத்த போதோ அமிழ்ந்து போக தொடங்கினான். நமக்கு எதிராய் எழும்பும் பிரச்சனைகளின் பயங்கரத்தினால் நாம் அழிந்து போவது இல்லை. நம் விசுவாச கண்களை எஜமானின் மீதிருந்து எடுத்து பிரச்சனையின் மேல் வைக்கும் பொழுதே அமிழ்ந்து போகுதல் நேரிடுகிறது. நம்முடைய பிரச்சனைகளின் பழுவினால் நாம் மூழ்கப் போவது இல்லை. ஆனால் நம் இருதயங்கள் கவலைகளால் சுமக்கக்கூடாத வண்ணம் நிறையும் போது நாம் அமிழ்ந்து போகிறோம். நமக்கு தேவன் மேல் பதிக்கப்பட்ட விசுவாச கண்கள் இருக்க வேண்டும். அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய விசுவாச கண்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தொடர்ந்து கழுவுமாறு நாம் தேவனிடம் கேட்க வேண்டும். தேவனுடைய வல்லமையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் எப்பொழுதும் நம்முடைய விசுவாச கண்களுக்கு பெரிதாக காணப்படட்டும். அநேக ஜனங்கள் தேவனை காட்டிலும் தங்களது பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தேவையற்ற முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது கலக்கமடைகிறார்கள். எல்லா கணத்திற்கும் பாத்திரரும் நம்முடைய வாழ்வின் மையத்தில் இருக்க தகுதியுடையவரும் தேவன் ஒருவரே. பேதுரு அமிழ்ந்து போகையில் சத்தமிட்டான். கிறிஸ்து அவனை கைதூக்கி இறையும் கடலை அமர்த்தினார். உங்கள் கண்களை எஜமானின் மீதிருந்து எடுக்காத பொழுது உங்களை அமிழ்ந்து போக செய்யும் அதே காரியத்தின் மேலே நீங்கள் நடப்பீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.